நல்லா ஃபைட்ண்ணா, ஃபுல் படமே ஃபைட் தான். நல்லா தமிழ் படம் பார்க்குறது தானே. நல்லா புரியலண்ணா. அப்படி இல்லை, நல்லா தானே. நல்லா இருக்கு. ஃபுல்லாக ஃபைட் சீன் நிறையா வருது, பிஜிஎம்ஸ்லாம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபைட் சீன்ஸ் தான் நிறைய இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜாக இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. ஆக்ஷன் படம் தான், நல்ல ஆக்ஷன் படம். ஈக்குவல் டு தட் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாம் ஃபஸ்ட்டாக தான் எடுத்துருக்காங்க, நல்ல கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறாங்க, நல்ல தெரியுது. ஆமாம் அது ஒரு பெரிய இது, நல்ல இதில் யானையோட இது பண்ணி எடுக்கும்போதுங்கிறது இட்ஸ் நாட் ஜோக். நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க, நல்லா இருந்தது எல்லாமே. சூப்பர் நல்லா இருந்தது எல்லாமே. எல்லாம் நல்ல ஆக்ஷன் மூவி. வயலன்ஸ் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இல்லை, அதாவது ரொம்ப வயலன்ஸும் கிடையாது, அதுக்காக வயலன்ஸ் இல்லாமலும் இல்லை, மீடியம். நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. மூவி பார்த்தோன்னா தரமாக இருந்துச்சு. இது ஒரு மலையாள படம் மாதிரியே ஒரு ஃபீலிங்கே இல்லை. நம்ம தமிழ் படத்தில் எடுத்து எப்படி இருக்குமோ அது போல தான் இருந்துச்சு ப்ரோ. ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபுல்லாமே பார்த்தோன்னா ஸ்டண்ட்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. காட்டில் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னா பைக் வச்சு அதெல்லாம் நல்லா ப்ரோ பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுக்குள்ளே தான் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது ப்ரோ. படம் பார்த்தோன்னா நல்லா ஒர்த்து பார்க்கலாம். நல்லா சம்மர் டைம். இல்லை ப்ரோ, அது வேறு ஜானர், இது வேறு ஜானர் ப்ரோ. ஃபுல்லாமே பார்த்தோன்னா ஸ்டண்ட்டு ஃபைட்டு தான் ஃபுல்லாமே. இந்த படம் ஃபுல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் பார்க்குறது நல்லா இருக்கும். ஹீரோ பேராக பண்ணியிருக்காரு ப்ரோ. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது நடிச்சிருக்கோம் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. இல்லை, அது மலையாளத்து படம்னு சொல்ல முடியாது, தமிழ் படம் மாதிரி தான் பார்க்குறது. டப்பிங் தான் நினச்சேன். நான் கூட பார்த்தேன் மலையாள படம் எப்படி இருக்குமோ நினச்சி பார்த்தேன். ஆனால் தமிழ் டப் பண்ணாலும் பார்த்தா நல்லா இருக்குது படம். துஷாரா வர சீன்லாம் பயங்கரமாக தெரிக்குது ப்ரோ லாஸ்ட்டில். இல்லை, போரில் எதுவுமே அடிக்கல, கண்டினியூ நல்லா பார்க்கலாம். டைம் பாஸ் ஆகுது தெரியல. பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட்டில் லோகேஷ் கனகராஜ்லாம் சர்ப்ரைஸாக இருக்குது. நாங்களாம் எதிர்பார்க்கல, திடீர்னு பார்த்தது நல்லா சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபுல் ஆக்ஷன் தான் மூவி. ஆமாம், வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. மியூசிக் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். அது வேஸ்ட். அது வேஸ்ட்டு. ஆமாம், ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாக. கும்கி மாதிரி இருக்குது படம் பார்த்தீங்கன்னா. இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம். வயலன்ஸ் தான் ஓவராக இருக்குது. காட்டாளன் படம் நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது ஃபுல்லாகவுமே ஆக்ஷன் பிளாக் எடுத்திருக்காங்க. இப்போது இந்த மார்க்கோ படம் பார்த்தீங்களா, மலையாளத்தில் ஆக்ஷன் ஃபுல்லாக வந்தது இந்த படம் தான். அதாவது ஸ்டோரியாக எடுப்பாங்க, இவங்க ஃபுல்லாகவே வயலன்ஸாக எடுத்திருக்காங்க. வயலன்ஸ் தான் படம் ஃபுல்லாகவுமே. அடல்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா இந்த சிண்டிகேட் அந்த மாதிரி யானத்தனத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் லோகேஷ் கனகராஜ் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ஃபுல்லாகவுமே ஹீரோ மெட்டீரியல் நல்லா அடிச்சிருக்கு. மலையாள படம் ஃபீல் தான் தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக. தமிழ் ஆக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு துஷாரா மட்டும் தான் வர மாதிரி தெரியுது. மிச்சம் யாரும் அவ்வளோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஃபுல்லாகவுமே என்கேஜிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிக்குது. அப்புறம் ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கடைசியாக. கண்டிப்பாக காலேஜ் பசங்களாம் வந்தாங்கன்னா இப்போ ஆக்ஷன் விரும்பி பார்க்குற பசங்க எல்லாமே பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் மெச்சூர்டான ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. கிட்ஸுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்கணும் இந்த வயலன்ஸ்லாம். படம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகே, எங்கேஜாக வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு லேகாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா போச்சு. லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஃபைட் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஃபுல் ஆக்ஷன். ஸ்டோரி சிம்பிள் தான், ஆனால் அந்த ஆக்ஷன் அந்த கேரக்டர் எல்லாருக்கும் சூட் ஆச்சு நல்லா. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் தான் ஹைலைட்.
ஓகே ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது சிம்பிள் தானா. ஸ்டோரி வந்து யானை தண்டத்தை வச்சு ஆக்ஷன் தான் மெயினாக வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்டோரி வந்து நம்மளுக்கு ஓவரால் ஃபஸ்ட்டே காமிச்சிருவாங்க இதான் ஸ்டோரின்னு. அதுக்கப்புறம் உங்கள் ஆக்ஷன் அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அந்த மக்களுக்காக அதுக்கப்புறம். இந்த படம் வந்து எங்கேஜாக தானே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓகே எங்களுக்கு தெரில ஃபஸ்ட்டு என்ன கதை தெரிஞ்சிச்சு. ஆனால் எப்படியே கொண்டு போகிறாங்கன்னு தெரில. செகண்ட் ஆஃப் சூப்பராக பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. அந்த ரோல் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அவங்க வரது எதிர்பார்க்கல. அவங்க வந்து ஒரு எஃபெக்டாக இருந்துச்சு வந்தது. ரோல் கேமியோ ரோல் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அது எதிர்பார்க்கல. வேணும்னு வச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓகே அவர் வந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. என் கிரெடிட்ஸில் வந்து செகண்ட் பார்ட் லீடு வந்துச்சு. அந்த லீடு எதிர்பார்க்கல. ஓகே நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஏன்னா அந்த ஐப் கொடுத்தாங்க. அந்த கேஜிஎஃப் ஐப்பு அந்த மியூசிக் லாஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மியூசிக் தான் ஹைலைட். படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் லைட்டாக ஃபைட் சீனுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றபடி ஒன்று ஓகே. ஸோ இது புஷ்பா ரேஞ்சு கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு பெருசாக சொல்லிக்கிருந்தாங்க. பட் ஆனால் அதை விட இது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காதது நிறையா பிளாஸ்ட் ஆகுனேன். ஸோ நம்ம தேட்டரில் பார்க்கும்போது இங்கே ரொம்ப பிளாஸ்ட்டாக அழகாக தெரியுது. பட் அவங்க ஹார்ட் ஒர்க்கை நான் கண்ணில் இங்கே பார்த்துருக்கேன். கேரளாவில் போய் ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. டேரக்டரு, கோடைரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டரு, டெக்னீஷியனு, காஸ்டியூமரு. ஏன்னா அது ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும் ஒரே குளிர். இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது. நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக படம் நல்லா ஓடும். ஸோ தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு இருக்குது. முக்கியமாக லாஸ்ட் எண்டில் கேமியோ ரோல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு வெளியே சொல்லாதீங்க. தேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அவர் நீங்கள் டேரக்டர் ஆகிறப்பெல்லாம் ஆக்டர் ஆக்கிக்கிறீங்க. லாஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காரு கேமியோ. ஆனால் இது ஃபுல்லாக எப்படின்னா ஃபுல்லாக அதான் நான் சொல்கிறது. எப்படின்னா நம்ம ஒரு படத்தில் ஃபைட் சீன் பார்ப்போம். படக்குள்ளே ஃபைட் இருக்கும். ஆனால் இது ஃபைட்டுக்குள்ளே தான் படமே இருக்குது. ஃபுல்லாக படமே ஒரு மாதிரியா ராவாக தானே இருக்குது. அதுதான் சொல்கிறேன். ஸ்டெண்ட் மாஸ்டர் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. நான் தான் சொல்லிட்டேனே படத்துக்குள்ளே ஃபைட் இருக்கும். ஃபைட்டுக்குள்ளே படம் இருக்குது. இவ்வளோ இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. பிளாஸ்ட்டு ஒரு மாதிரி ட்ராவல் ஆகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக முக்கியமாக பிஜிஎம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப தலை வலிக்குதுண்ணா. ஏன்னா பிஜிஎம் அங்கேருந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காப்புல. என்ன பண்ணிட்டாப்புல 24 கிராஃப்ட்டையும் வாங்கி நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஜிஎம்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடைசியில் கேமராவில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம தமிழ் இங்கே இண்டஸ்ட்ரியிலேருந்து சந்தீப்னு சொல்லி ஒருத்தர் ஆடியக்ஸ் பண்ணியிருந்தார். அவர் மறுபடியும் இப்போ பெப்பே கூட ஒரு கேமியோ ரோல் மாதிரியாக பண்ணியிருக்காரு. அப்புறம் சிறை படத்தில் ஒரு அண்ணன் ஹரின்னு பண்ணியிருந்தார். அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அவர் அங்கே பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. முக்கால்வாசி தமிழ் சினிமாவிலேருந்து நம்ம நிறைய பேர் இங்கே போய் பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க தமிழ் சினிமா மலையாள சினிமாவும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக டேரக்டர், அசிஸ்டன்ட், கோடைரக்டர் போட்ட எஃபர்ட்டுக்கு எல்லாம் ஒர்த்து ப்ரோ. தியேட்டரில் வந்து படம் பாருங்கள் பிளாஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் நீங்கள் பாருங்கள். இங்கேருந்து ஒர்க் அவுட் ஆனது அங்கே போகும். எமோஷனல் சீன்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் ப்ரோ. எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். கேமியோவில் முடிஞ்ச அளவுக்கு வெளியே சொல்லாதீங்க.